இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற அடிப்படையிலே உள்ளத்தின் உரையாடல் அது ஒரு மாநாடு. ஆகவே மக்களுடைய இருளையெல்லாம் போக்கி அறிவொளியை பாய்ச்சுகிறீர்கள், அது உண்மையிலேயே வரவேற்கிறேன். இருந்தாலும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று குறிப்பிடுவது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது. ஏன்னா நாட்டில் எத்தனையோ வித பாகிஸ்தானிகள் மட்டுமல்ல முஸ்லிம்களாலும் நாடு துண்டாடுபடுகின்ற நிலையில தான் ஒரு பரவலான செய்திகள் இருக்கிறது. அதை பற்றி நான் புகவில்லை, ஐயப்படல. இப்ப இந்த சங்ககால இலக்கியத்தினுடைய கொள்கைகளும் அதைத்தான் இந்த இஸ்லாமதி இனிய மார்க்கமாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா என்று சொன்னால் சகோதர பாசத்தை சொல்கிறீர்கள், அன்பை சொல்கிறீர்கள். எல்லாமே எங்க சங்ககால இலக்கியத்தில் இருக்கிறது. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தியில் வேற்றுமை சொல்லும்போது அது சகோதர பாசம் இருக்கிறது. ஒன்றியவனும் ஒருவனை தேவன் சொல்லுகிறார்கள், யாரும் ஒரே யார் என்று சொல்லுகிறோம். இப்படி எல்லாம் அந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து நீங்கள் இஸ்லாம் கொண்டு விடும் பொழுது ஏன் அதை இந்திய பண்பாட்டில் ஒரு இஸ்லாம் என்று தலைப்பிட்டு ஏன் அந்த இதை நடத்தக்கூடாது என்று கேட்கிறேன். அப்ப நீங்க சொல்லக்கூடிய இஸ்லாம் என்பதெல்லாம் சங்ககால இலக்கியத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அதை சொல்றீங்களா நீங்க தனியா சொல்றீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. இந்த பாகிஸ்தான் பிரிவினை என்பது ஒரு முக்கியமான ஒரு மேட்டர். போற போக்கில் அவங்க சொன்னாலும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மேட்டர். இந்த பாகிஸ்தான் பிரிவினை எப்படி ஏற்பட்டது? முஸ்லீம்கள் தான் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. நாங்க காரணமா இருந்தா நாங்க இங்க இருக்க மாட்டோம். இங்க 20 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் எவ்வளவு முஸ்லீம்கள்? நாங்க 20 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். இந்த 20 கோடி முஸ்லீம் நாங்க யாரும் பாகிஸ்தானுக்கு போகவே இல்லை, அழைச்சாங்க. அப்ப பாகிஸ்தானுக்கு யாரும் இந்தியாவில் உள்ள எவனும் எடுபட்டு சொத்து பத்துக்களை சுருட்டிக்கிட்டு காசு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க போகவே கிடையாது. வேற எப்படி பாகிஸ்தான் உருவாகுது அதான் நீங்க விளங்கணும். பாகிஸ்தான் எப்படி உருவானுச்சு விளங்கிட்டீர்களே, ஆனால் முஸ்லிம்கள் மேல எந்த சந்தேகமும் நீங்க படையலாது. அது இந்தியாவில் பஞ்சாப் என்று ஒரு மாகாணம் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. இந்தியாவில் வங்காளம் ஒரு மாகாணம் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. இந்த ரெண்டு மாகாணத்திலையும் ஒரு பகுதியில முஸ்லிம்கள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. வங்காளத்தில் ஒரு பகுதியில மேற்கு பகுதியில கிழக்கு பகுதியில முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க. பஞ்சாப்ல ஒரு பகுதியில முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க. அப்ப அதிகமா இருந்த அந்த பிரிக்கணும்னு வரும்போது எப்படி பிரிச்சாங்கன்னு கேட்டா, பஞ்சாப் மாகாணம் இருக்குல்ல அது அப்படி ரெண்டு அறுத்தாங்க. பாதி பஞ்சாபை இந்தியாவில் வச்சுக்கிட்டாங்க, அதான் பஞ்சாப்ங்கிறோம். இன்னொரு பஞ்சாப் தான் பாகிஸ்தான். பஞ்சாப்ங்கிற அந்த மாகாணத்தை சரிபாதியாக அறுத்து ஒரு பாதியில முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியில சீக்கியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரித்து நீ தான் பாகிஸ்தான் நீ தான் இந்தியான்னு ஆக்கிட்டாங்க. மக்கள் யாரும் இங்க இருந்து எடுத்துலாம் போகல, அங்க இருந்தவன் தான் அங்க இருக்கிறான். நல்லா விளங்கிக்கணும். பஞ்சாப்ங்கிற மண்ணுல எவன் இருந்தானோ அவன் தான் பாகிஸ்தான் மண்ணில் இருக்கிறான். நீங்க பேரை மாத்திக்கிட்டீங்களே தவிர அவன் இங்க இருந்து பெட்டி சட்டி எல்லாம் தூக்கிட்டா போனா அவன் இருந்த வீடு அங்கதான் இருக்கிறது. இந்தியாவுடைய பிரிவினைக்கு முன்னாடியே அவன் வீடு அங்கதான் இருக்கிறது, பிரிவினைக்கு பின்னாடி அவன் வீடு அங்கதான் இருக்கிறது, அவனுடைய தோட்டந்தூரம் அங்கதான் இருக்கிறது. நீங்க வெட்டி விட்டுட்டீங்களே தவிர அவன் வேற வழி இல்லாம அங்க இருந்துகிட்டான். சொத்து பத்து வீடு வாசலோட இருக்கிறவன நீ எல்லாம் வேற நாடுன்றீங்க. இதுல மக்களுக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கிறது? தலைவர்கள் செஞ்ச வேலை. அடுத்து என்னன்னு கேட்டா, வங்காளம் இருக்கு இல்லையா, வங்காளத்தையும் ரெண்டா பிரிச்சு அதை ஒரு பாகிஸ்தான் ஆக்கி மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டோம். கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தான் ஆக்கிட்டு மேற்கு வங்காளம்ங்கிற மேற்கு வங்காளம் ஒரு மாநிலம் இங்க இருக்கிறது. அப்ப கிழக்கு வங்காளம் இருக்கணும் எங்கது இல்ல, கிழக்கு வங்காளம் தான் பாகிஸ்தானோட இன்னொரு பகுதி. அப்புறம் அது பங்களாதேசம் மாறிக்கிச்சு பின்னாடி, அவங்க ரெண்டா உடைஞ்சு போயிட்டானுவோ. அப்ப இந்த பங்களாதேஷ் சொல்லக்கூடிய அந்த பகுதியும் அது வங்காளத்துடைய இன்னொரு பாதி. அதுல இருந்த மக்கள் அதுல தான் இருந்தாங்க. நீங்க தான் பிரிச்சு விட்டுட்டு போயிட்டீங்க. மக்கள் யாரும் போகல, நாங்க போகல. திருச்சியில உள்ள முஸ்லிம் நாங்க போனோமா, இலவசமா ரயில் விட்டாங்களா இல்லையா? உங்களுக்காக நாடு இருக்கிறது, சியால்கோட்டுக்கு போகலாம், லாகூருக்கு போகலாம், யார் வேண்டாலும் ஏறிக்கிறங்க, டாக்காவுக்கு போகலாம்னு கூப்பிட்டாங்களா இல்லையா? நாங்க போனோமா? சட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்து நாங்க போறாந்தா போகலாம். இலவச ரயில் விட்டான், ஓடாண்டு இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம்னு இருந்துட்டோம். நாங்க எப்படி பிரிவினை காரணமா இருப்போம்? நாங்க திருச்சி முஸ்லீம் திருச்சியில தான் இருக்கிறோம், தஞ்சாவூர் முஸ்லீம் தஞ்சாவூர்ல தான் இருக்கிறோம், லக்னோ முஸ்லீம் லக்னோவில் தான் இருக்கிறான், யார் டெல்லி முஸ்லீம் டெல்லியில தான் இருக்கிறான். இவங்க யாரும் போகல பாகிஸ்தானுக்கு. அந்த மண்ணுல இருந்த முஸ்லீமை நீங்க பிடிச்சி மாத்திட்டீங்க பாகிஸ்தான் பேரை கொடுத்து. நாங்க யாரும் மெனக்கட்டு யாரும் போகல. அவன் இங்கிட்டு பார்க்க இருந்தா போய் இருக்க மாட்டான், வீடு வாசல் சொத்து சுகத்தோட இருக்கிறான், நீங்க அறுத்துட்டு பாகிஸ்தான். அப்படித்தானே பாகிஸ்தான் உண்டானுச்சு. இந்த பிரிவினைக்கு கூட யார் காரணம்? இந்த RSS அந்த இயக்கத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அந்த சவார்கர், வீர சவார்கர் தானே காரணம். அவர் தானே எழுதினாரு, இரு தேசம் தான் இனிமேல்,
இனிமேல் கலவரம் தான் வரும், ஒன்னா இருக்க முடியாது என்று அவங்க தானே பிரிச்சாங்க. முஸ்லிமை பிரிச்சு முஸ்லிம் நினைச்சவன பிரிச்சிட முடியுமா? எதுக்கு பிரிச்சாங்க? பாகிஸ்தான் சேர்ந்து இருந்தால் இந்தியாவுல முஸ்லிம் பிரதமர் ஆயிடுவான். எதனால பிரிச்சாங்க? அவன் ஒரு 20 கோடி இருப்பான்ல, இப்ப நாங்க 20 கோடி இருக்கிறோம், அவன் ஒரு 20 கோடி இருந்தா 40 கோடி மக்கள் ஓட்டு போட்டா பிரதமர் ஆயிரலாம்ல. அப்ப என்ன கணக்கு பண்ணாங்க? இவங்களை பிரிச்சு அனுப்பல என்று சொன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுலையும் அவங்களுடைய ஆளுகை வந்துடும் அப்படி என்பதற்காக வேண்டி ராஜாஜி பிரிக்க சொன்னார், வீர சவார்கர் பிரிக்க சொன்னார், ஜின்னா அவளுக்கு துணை போனார். இதான் நடந்ததா? முஸ்லிம்கள்லாம் நாங்க போராடி பிரிச்சுக்கிட்டோமா? வெள்ளக்காரன் சொல்லி நீங்களா வெட்டி விட்டீங்க. அவன் இருந்தா எங்களுக்கு நல்லது இல்லை. நான் நினைக்கிறேன் இப்பவும் பாகிஸ்தான் சேர்ந்து இருந்தா எங்களுக்கு அரசியல் அதிகாரமே கிடைச்சிருக்குமே. பாகிஸ்தான் பிரியாம இந்தியாவோட சேர்ந்து இருந்தா நாங்க இன்னும் சிறப்பான நிலையை நாங்க அடைஞ்சிருப்போமே. அது கிறுக்குத்தனம் நினைத்த காரணத்தினால் நாங்கள் போகவே இல்லை. அதனால பாகிஸ்தான் பிரிவினைக்கு நாங்க ஒரு காலத்துல விரும்பலைங்கிறதுக்கு நாங்க இங்க உங்க முன்னாடி நிக்கிறதே ஆதாரம். விரும்பினா போயிருப்போம். உங்க முன்னாடி இந்தியனாக நிக்கிறமா இல்லையா போவலையில, இது பெரிய ஆதாரம். அடுத்து என்ன? இப்ப இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சங்க இலக்கியங்கள்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இஸ்லாம்ங்கிறது நீங்க நினைக்கிறீங்க நபிகள் நாயகம் கொண்டு வந்தார் நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இஸ்லாம்ங்கிற மார்க்கம் என்னன்னு கேட்டா முதல் மனிதர் கொண்டு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். ஆதாம் இருக்காரு, அவர் சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். ஒரே ஒரு கடவுள் தான், மனுஷன் கடவுளாக முடியாது, கடவுளை மட்டும் வணங்கு, மனுஷனை வணங்காதே, இதான் இஸ்லாம். இதைத்தான் ஆதாம் சொன்னார், முதல் மனிதர் இதைத்தான் சொன்னார். அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் ஒருத்தரா சொன்னார். நபிகள் நாயகம் புதுப்பிச்சார். நபிகள் நாயகம் நெஞ்சாரு புதுப்பிக்க வந்தாரே தவிர நபிகள் நாயகம் சொன்னதும் ஆதாம் சொன்னதும் இயேசு சொன்னது மோசே சொன்னது சாலமோன் சொன்னது எல்லாம் ஒரு இஸ்லாம் தான். எல்லாம் ஒரு கர்த்தரை மட்டும் வணங்குங்கள் தான் சொன்னாங்க. அப்ப அனைவரும் அதைத்தான் சொல்லி இருக்கும் போது இங்க சங்க இலக்கியங்கள் காலத்துல இந்த கருத்து வந்திருக்கலாம். இது முகமது கொண்டு வந்த கருத்தா இருந்தா தான் முந்தின இலக்கியங்கள்ல இல்லாம இருக்கு. இதுதான் ஆரம்பத்திலிருந்து உள்ள தொன்று தொட்டு உள்ள கொள்கை. அதனாலதான் என்ன இருக்கு அந்த நூல்கள்ல எல்லாம் நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. அந்த மாதிரியான பாடல்கள்லாம் சித்தர்கள் பாடி இருக்கிறாங்க. என்னது, ஒரு கல்லை போட்டு நட்டி வச்சு தெய்வங்கள் பேசுமாடா? நம்மளா கேட்டோம்? இத இஸ்லாம் சொல்லக்கூடியது அன்னை கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஆட்சியம் கிடையாது. ஏன், இங்கேயும் இறை தூதர்கள் வந்திருப்பார்கள், இங்கேயும் ஒரு கடவுள் கொள்கையை சொல்லி இருப்பார்கள். ஒன்றே குலம் ஒருமனே தேவன் திருமூலர் சொன்னாரா இல்லையா? குலம் ஒண்ணுதான், மனித குலம் ஒரே குலம் தான், தேவன் ஒருத்தன் மட்டும்தான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்தான ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது இஸ்லாத்தினுடைய அதே கருத்து. அது ஒரு ஃபார்மாலிட்டியா எல்லாரும் சொல்றாங்க. இஸ்லாம் உறுதியா சொல்லுது, ஒன்றே குலம்னா ஒன்றே தான் குலம், ஜாதி இது கிடையாதுன்றத அழுத்தம் திருத்தமா சொல்லுது. ஒருவனே தேவன்னா ஒருவன் தான் தேவன், எந்த காலத்திலையும் அதை மாற்ற மாட்டோம். இதுதான் வித்தியாசமே தவிர இருக்குது. அதே மாதிரி கடவுளுக்கு பேர் வைக்கும் கூட எப்படி பேர் வைக்கிறீங்க? ஒப்பிலியப்பன் கோவில்லாம் கோவில் இருக்கிறது. ஒப்பிலியப்பன்டா என்ன? ஒப்பு இல்லாத அப்பன், அவனுக்கு ஈக்குவலா யாரும் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஒப்பு இல்லாதவனா தான் இருப்பான் கடவுள், அவனுக்கு நிகரா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முந்தைய இலக்கியங்கள்ல இருக்கலாம், அது ஆச்சரியமானது இல்லை. அந்த காலத்திலும் இறை தூதர்கள் இந்த கருத்தை சொல்லி இருப்பார்கள். அதை புதுப்பிக்கத்தான் முகமது வந்தார். முகமது நபி அவரா கற்பனை பண்ணி ஐடியா பண்ணி சொல்ல வர கிடையாது. அப்ப இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் முதல் மனிதனுக்கு சொன்ன மார்க்கம். அதைத்தான் எல்லாரும் சொன்னாங்க, அவங்களே கடவுளாக்கி விட்டாங்க. இப்ப கூட கடவுளை வணங்கப்படுறாங்க பாருங்க, அதுல நிறைய பேர் ஒரு கடவுளை வணங்க சொன்னவங்க தான். ஒரு கடவுளை வணங்க, இயேசுநாதர் கூட ஒரு கடவுளை வணங்க சொன்னாரு, அவர் கடவுள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் கடவுள்கள் உருவாயிருக்கே தவிர கடவுள் ஒன்றுங்கிற கருத்து தான் இஸ்லாம். இது புதுசு கிடையாது, இதுதான் பழசு, இதுதான் ஆதி கொள்கை. உலக மனிதனுக்கு ஆதி கொள்கை என்னது? ஒரே கடவுள் என்பதுதான் ஆதியில இந்த உலகத்துக்கு மனுஷனுக்கு சொல்லப்பட்ட கொள்கை. சங்க இலக்கியத்தில் உள்ளது ஒத்திருக்கலாம் சில விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்